திருக்குறள் தெரிந்து தெளிதல். அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெரிந்து தேரப்படும். அறம்பொருள் இன்பம் தன் உயிருக்கு அஞ்சும் அச்சம் ஆகிய 4 வகையாலும் ஆராயப்பட்ட பிறகே ஒருவன் ஒரு பணிக்கு தெளியப்படுவான். குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நாணுடையான் கட்டே தெளிவு. நல்ல குடியில் பிறந்து குற்றங்கள் இல்லாதவனாய் பழிச்செயல்களை செய்ய அஞ்சுகின்ற நாணமுடையவனையே நம்பித் தெளிய வேண்டும். அரிய கற்று ஆசற்றார் கண்ணுந் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு. அரிய நூல்களைக் கற்றுத் தேர்ந்து குற்றமற்றவரிடத்திலும் ஆராய்ந்தால் அறியாமை இல்லாமல் இருப்பது அருமையாகும். குணநாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒருவரது குணங்களையும் குற்றங்களையும் ஆராய்ந்தறிந்து மீதியானவற்றை ஆராய்ந்து அதற்குத் தகுந்தபடி அவரை தெளிந்து கொள்ளல் வேண்டும். பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தங் கருமமே கட்டளைக் கல். ஒருவருடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் உரைக்கல்லாக அவரவருடைய செயல்களே அமையும். அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நாணார் பழி. உலகப்பற்று இல்லாதவரை நம்பித் தெளிய வேண்டாம். அவர் பற்று இல்லாதவராதலால் பழிக்கு நாணமாட்டார். காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதமை எல்லாந் தரும். அறிய வேண்டியவற்றை அறியாதவரை அன்பின் காரணமாக மட்டும் நம்பித் தெளிதல் எல்லாவிதமான அறியாமையையும் தரும். தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். பிறரை பற்றி ஒன்றுமாராயாமல் தெளிந்தால் அஃது அவருக்கு மட்டுமல்லாமல் அவரது வழிமுறையில் தோன்றியவருக்கும் தீராத துன்பம் தரும். தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தபின் தேறுக தேரும் பொருள். யாரையும் ஆராயாமல் தெளியக்கூடாது. ஆராய்ந்து தெளிந்தபின் தெளிவாக கொள்ளத்தக்க பொருட்களை தெளிந்து நம்ப வேண்டும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஒருவரை ஆராயாமல் தெளிவடைதலும் ஆராய்ந்து தெளிந்தவரை ஐயப்படுதலும் ஆகிய இவை நீங்காத துன்பத்தை தரும். தெரிந்து தெளிதல் என்ற இந்த அதிகாரத்தில் தகுதியானவர்களை தேர்வு செய்யும் முறைமையை அழகாக 2 வரிகளில் கூறியிருக்கின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர்.